வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நமக்கு கிடைச்ச துயரமான செய்தி என்னென்னா, கடந்த 1.5 வருடங்களாக பரந்தூர் கிராம மக்கள் பரந்தூரில் விமான நிலையம் வருகையை எதிர்த்து போராடி வந்தாங்க. அவங்களோட போராட்டத்துக்கும் அண்ணன் ஆரம்பத்திலிருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் 2024 முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் சரியாக 8% நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை கொடுத்து அவங்கள அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றி இருந்தாலும் இதில் ஒரு சந்தேகமும் இருக்குது. எப்படி சரியாக 8% மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க அங்கீகாரம் பெற்றார்கள் அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை இதில் தேர்தல் ஆணையத்தோட உள்குத்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு. நம்மளே பார்த்தோம், நிறைய இடங்களில் தேர்தல் ஆணையம் சரியாக அந்த இயந்திரங்களை பராமரிக்கலை. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அந்த பணப்பட்டுவாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பெருத்த சந்தேகத்தை தான் உருவாக்குச்சு. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் குறித்து எலான் மாஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின்னணு வாக்கு இயந்திரங்களை அகற்ற வேண்டும். மனிதர்கள் அல்லது ஏஐ மூலம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் ஹேக் செய்யப்படும் ஆபத்து சிறியதாக இருந்தாலும் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விவசாயிகள் எடுத்த விபரீத முடிவு என்னென்னா, பரந்தூர் விமான நிலையம் வரப்போகிறதால அவங்க பரந்தூரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க தமிழ்நாட்டை விட்டே போகிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு மதிப்பில்லை, கட்சியும் ஜெயிக்கலை. நாம் தமிழர் கட்சி போன்ற நல்ல கட்சிகள் விவசாய போராட்டங்கள் எதுக்குமே மதிக்கலை. இந்த மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே எங்களுக்கு வேண்டாம், வேறு எங்கேயாவது போகிறோம், நாங்கள் இங்கே இருக்கிறதும் ஒன்று, வேறு மாநிலங்களுக்கும் போகிறதும் ஒன்று அப்படின்ற ஒரு விரக்தியான முடிவை வெளியிட்டிருக்காங்க. இது தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. இவங்க இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு முந்தின நாள் அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவை கண்டித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அது என்னன்னு நான் வாசிக்கிறேன். பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் வட்டம் நெல்வாய் கிராமத்தில் 69.05 பரப்பளவு அளவிலான நிலத்தினையும், திருப்பரம்புதூர் வட்டம் எடையார்பாக்கம் கிராமத்தில் 67.13 பரப்பளவு அளவிலான நிலத்தினையும் கையகப்படுத்தும் அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பல்லாயிரக்கணக்கான குறுக்கம் அளவிலான வேளாண் நிலங்களை பாதிப்பதோடு சூழியல் முதன்மைத்துவம் கொண்ட ஈரநிலங்களையும் அழித்துவிட்டு அமையவிருக்கும் பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையமானது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பின் மத்தியிலும் மக்களின் எண்ணங்களை புறந்தள்ளிவிட்டு ஒருமனதாக செயல்படுத்தப்படுவது மக்களாட்சி கோட்பாட்டிற்கு நேரெதிர் செயலாகும். மக்களவைத் தேர்தல் நெடுகிலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரானது போன்றும் விமர்சிப்பது போன்றும் பரப்புரை மேற்கொண்டு வெற்றியும் பெற்றுள்ள திமுக அரசு தற்பொழுது அதே பாஜக கொண்டுவரக்கூடிய அழிவு திட்டத்தினை மக்களின் கடும் எதிர்ப்பின் நடுவிலும் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்று முனைப்பு காட்டுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். பாஜக கொண்டு வரக்கூடிய அழிவு திட்டங்களை ஆதரிப்பதை விட்டுவிட்டு பாஜக எதிர்ப்பின் வழியே திமுகவிற்கு வெற்றியை தந்த மக்களின் பக்கம் நிற்க வேண்டியது அரசின் கடமையாகும். மக்களின் கடும் எதிர்ப்புக்குள்ளாகியுள்ள சூழியல் சீர்கேட்டினை ஏற்படுத்தும் இத்திட்டத்தினை முழுமையாக எதிர்ப்பதோடு பொதுமக்களின் கருத்துக்கு மதிப்பளித்து நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் போராடுகிறார் என்று மட்டும் நினைக்காதீங்க. அதோடு சேர்ந்து நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாங்க, மக்களோட சேர்ந்து போராடுறாங்க, அறிக்கைகள் வெளியிடுறாங்க. இதையும் தாண்டி வேறு சில நடவடிக்கைகள் நம்ம எடுக்க முற்பட்ட போதும், அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக எடுக்க முற்பட்ட போதும் அதுக்கு அரசாங்கத்துலேருந்து தடை வந்தது. உதாரணத்துக்கு போன வருஷம் கையெழுத்து இயக்கம் அப்படின்ட்டு ஒன்று முன் வச்சு நல்லா 1 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்தம் வாங்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல. தமிழ்நாடு என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 வகை நிலங்களை கொண்டது. இப்போ இவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்கன்னா பாலை நிலங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே. ஏன் மருதம், குறிஞ்சி இந்த மாதிரி நிலங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? வயக்காடு தான் தேவையா ஏதாவது ஏரோட்ராம் அமைக்கிறதுக்கு? ஏன் பொட்டக்காடு எவ்வளோ இருக்குது, இந்த களிச்செடி அந்த செடின்னு முளைச்சது எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே விமான நிலையம் கட்டுங்க. விமானம் தானே எங்கேனாலும் ஓடும் இல்லையா, அதுக்கு பறக்கணும், அவ்வளோதானே. அரை மணி நேரம் முன்னால் போனால் என்ன, அரை மணி நேரம் பின்னால் போனால் என்ன, அதுக்கேற்ற மாதிரி பயணிகள் அவங்க பயணத்தை சரி பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா, உங்கள் நிலங்களை அழிக்கணும், காடு தான் உங்களுக்கு பலம் அப்படின்னா அந்த காட்டை நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்ட்டு ஏதோ வெள்ளைக்காரன் சொல்லி இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற மாதிரி தான் இருக்குது. ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களை நடனம் ஆட அனுப்புகிறீங்களா?
நீங்கள் நடனம் ஆட போகிறீங்களா? தயவு செஞ்சு ஆடாதீங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கும் அடிமையாக தான் இருக்கோம். மக்கள் போட்ட ஓட்டு ஒழுங்காக வந்து திரும்ப வருதா தெரியலை, சரியாக வந்துட்டு அறிவிக்கப்படுதா அப்படின்னும் தெரியலை. 8% ஓட்டுன்னு மட்டும் சொல்கிறாங்க. காதில் பூ சுற்றிக்கிட்டு ஆமான்னு கேட்டாகணும். ஏன்னா நம்ம அடிமைகள். இது தேர்தல் ஆணையத்துக்கு நான் எதிராக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பத்திரிகையாளர்கள் முக்கிய தொலைக்காட்சிகளை வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. தேர்தல் ஆணையம் அநியாயம் பண்ணுது, 12% மேலே நாம் தமிழர் ஓட்டு வர வேண்டியது அப்படியே பிடுங்கிட்டு போய் திமுக பக்கம் கொட்டுறாங்க. அதிமுக ஓட்டுகளை பிடுங்குறாங்க. பிஜேபி வந்து நிறைய ஓட்டுகள் வாங்குகிற கட்சியே கிடையாது. ஏன்னா வந்து இங்கே பிராமண எதிர்ப்பு அப்படின்றது அவ்வளோ வேரூறி இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வேரூறி இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற மட்டமான அதிகாரிகளை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க. தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்கள ஒரு 10 பேரை நியமிங்க வெவ்வேறு மாவட்டத்திலேருந்து. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சரியான அவுட்புட் கிடைக்கும். சும்மா வெளி மாநில அதிகாரங்களை தலையில் கொண்டு வந்து திணிக்கிறதெல்லாம் எங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் சமயத்தில் இழைக்கப்பட்ட அநீதி, அவங்கள வந்து அலக்கழிய வச்சது, போராட வச்சது, நீதிமன்றத்திலேருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் யாருமே வந்துட்டு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு உதவி இல்லை. நம்மளை புறக்கணிக்க அவ்வளவு முற்பட்டது. ஒரு போலியாக ஒரு கட்சியவே உருவாக்குனது, லெட்டர் பேட் கட்சியை. இப்படி வந்து அநியாயம் பண்ணுறப்ப விவசாயிகள் வெறுத்துட்டாங்க. நமக்குன்னு ஒருத்தன் போராடுறான், அவனையும் அலக்கழிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த நாட்டிலே இருக்க வேண்டாம். தமிழன் பேசி தமிழன் அடிமையாக இருக்கணுமா? அதுக்கு உண்மையிலே இன்னொருத்தங்கிட்ட போய் அடிமையாக நாய் மாதிரி நின்றலாம். தமிழ்நாட்டை விட்டு விவசாயிகள் வெளியே போகிறத விட அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை. உலகத்துக்கே படியளந்துக்கிட்டு இருக்கிற, உலகத்துக்கு தண்ணியை தர்ற தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட நிர்கதியை பார்த்திங்களா? விவசாயிகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனோம். நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து விவசாயி சின்னத்தை பிடுங்கினப்பவே வந்து விவசாயிகள் நொந்து போய் நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க விவசாயி சின்னத்தை மிஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு. நாங்களாம் மிஸ் பண்ணோம். திடீர்னு சட்டத்தை போட்டு திடீர்னு காலங்காத்தால் 10 மணிக்கு ஒரு கட்சியை, லெட்டர் பேடு கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் அவங்க செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இருந்தாலும் மைக் சின்னத்தை கொண்டு போய் நிப்பாட்டி 8% சொல்கிறாங்க வந்த ஓட்டு, அவ்வளோதான். அதையும் நம்பி ஏற்றுக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. இல்லைன்னா வந்துட்டு கேஸை போட்டு உள்ளே வைப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சு தான் சட்டம். நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்க்கலாம், நாங்கள் நல்ல விஷயங்களை ஆதரிப்போம், தீய விஷயங்களை எதிர்ப்போம். நீங்கள் வந்து அண்ணனோட சுற்றுச்சூழல் அறிக்கைகளையே பாருங்களேன். சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி இருக்கும், அதில் போய் பாருங்கள். நல்லதும் சொல்லியிருப்பாங்க, கெட்டதும் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு தீவிரமாக நாங்கள் எதிர்க்கிறோம் பரந்தூர் விமான நிலையம் கட்டுறது அப்படின்னா, அந்த விமான நிலையத்தை கட்டுறது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. திமுக அரசானது முதல்ல தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னேற்றட்டும். மக்கள் நம்மளை நம்பி வாழணும், மக்கள் ஒருத்தரை நம்பி வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரட்டும். வெளிநாட்டுக்கு ஆளுங்க போகிறத கம்மி பண்ணுங்க. ஒன்றும் இங்கே விமான நிலையம் தேவையில்லை. இயற்கையை அழிக்காமல் இருந்தாலே எங்களுக்குள்ளே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிமாற்றம் செஞ்சு வாழ்ந்துக்குவோம். இந்த தலைமை, இந்த வந்து அந்நிய அடிமையான தலைமை இருக்குது பார்த்திங்களா? இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் தம்பிகள் தங்கைகள் எடுக்கிற புரட்சி கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.